ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக இந்த மன்றம் மிகச்சிறந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. பல பேர் கேட்கிறார்கள், இலக்கியத்தை படித்து என்ன புண்ணியம், அதை பேசி என்ன புண்ணியம், அதை கேட்டு தான் என்ன புண்ணியம் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கூட அவங்களுக்கெல்லாம் எப்படா பதில் சொல்கிறது, என்கிட்டயே சொல்கிறான், என் காதிலேயே விழுது, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணேன். எனக்கு பதில் தெரியலை. ஆனால் கடந்த 12ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி செய்தியை படித்த பிறகு அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கிறான், நான் டேட்டு சொல்லிட்டேன், பத்திரிகை பேர் சொல்லிட்டேன், செய்தியை சொல்ல போகிறேன், நீங்கள்லாம் போய் ரெஃபர் பண்ணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். மத நம்பிக்கை உடையவர்களுக்கும் அனுதோறும் மகிழ்ச்சியை கொள்ளுகிறவர்களுக்கும் வருகின்ற பலன் என்ன என்று 1,20,000 பேரை கண்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முடிவு செய்ததை நம்முடைய இந்து பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. நாம் ஆராய்ச்சி பண்ணால் ஒத்துக்க மாட்டான், அதில் ஏதோ தப்பு இருக்கும்பான். வெளிநாட்டுக்காரன் சொன்னால் நமக்கு அது தேனாய் இனிக்கும். அதனால் இதை சொல்லுகிறேன். என்னென்ன கிடைக்குமாம், மூளை, இதயம், இரத்த நாளங்கள், அதற்கு மேலே இம்யூன், அதாவது சாப்பிட்ற மருந்து உடம்பில் ஒத்துக்கொள்வது, அதற்கும் மேலாக ஒன்று பெருங்குடல் தன்னுடைய வலிமையை பெறுவது. இந்த பலன்கள் மத நம்பிக்கையாலும் மகிழ்ச்சியாலும் உண்டாகிறது என்று சொல்லுகிறான். இந்த பலனை விட வேற பலன் நமக்கு தேவையில்லை. இதை எங்கேயும் போய் வாங்க முடியாது. 20 வருஷமாக இந்த பலனை முத்தமிழ் மன்றம் உங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. டாக்டர்களுக்கு தர வேண்டிய அந்த சன்மானத்தை முத்தமிழ் மன்றத்தில் தாராளமாக நீங்கள் தரலாம். அவ்வளவு பெரிய பலன் மகிழ்ச்சியினால் வருகிறது. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கிறார். அந்த ஆஸ்பத்திரிக்கு போன உடனே ஒரு நர்சம்மா வருவா, பிபி செக்அப் பண்ணுவா, உடனே சொல்லுவா. சில ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க, டாக்டர் தான் சொல்லணும்பாங்க. இங்கே நர்ஸே சொல்லுவா. சொன்ன பிறகு நாம் போய் அந்த டாக்டரை பார்ப்போம், அவர் உடனே செக்அப் பண்ணுவார். அது மாதிரி எனக்கு செஞ்சாங்க. நான் கூட சொன்னேன், உங்கள் நர்ஸு செக்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன்னார். செக்அப் பண்ணால் ஒரு 4 பாயிண்ட் குறைஞ்சிருக்குது. வெளியில் 5 நிமிஷத்துக்கு முந்தி எடுத்த அந்த குறிப்பு டாக்டர் எடுத்த உடனே குறைஞ்சிருக்குது. அவர் சொன்னார், ஏன் குறைஞ்சது தெரியுங்களா, அவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முடிவு வந்துட்டு, ஓ இவ்வளவு தானா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. அந்த நம்பிக்கை வந்து உள்ளே வரும்போது 4 பாயிண்ட் குறையுதுன்றார். மனம் எப்படி வேலை செய்து பாருங்க. அந்த மனத்தை நல்ல வழியில் திருப்புவதுதான் இலக்கியத்தினுடைய நோக்கம். இலக்கிய பேச்சுகளை கேளுங்கள், வீட்டில் போய் மனத்தில் அசை போடுங்கள். அதை விட உயர்ந்த டானிக் எதுவுமே இல்லை. விலங்குகளுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, நமக்கு தான் இந்த வாய்ப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்பு நான் ஒரு டிவி பார்த்தேன். எந்த டிவி சார்னு கேட்கக்கூடாது, நான் சொல்லிவிடுறேன் அந்த டிவி என்ன டிவி அப்படின்னு. டிஸ்கவரி சேனல். அதை ரொம்ப பேர் பார்க்க மாட்டான். ஏன்னா அதில் மான் ஆடாது, மயில் ஆடாது, நானா நீயான்னு பேச மாட்டான், அதெல்லாம் அதில் வராது. கூத்தடிக்கிறது, டப்பாங்குத்தெல்லாம் அதில் வராது. அது இருந்தால் தான் டிவிங்கிறான். இந்த சேனலில் அது வராது. அதில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். கலிஃபோர்னியாவில் ஒரு விலங்கு காட்சியகத்தில் ஒரு சிங்கம் 2 பின்காலையும் ஊன்றிக்கொண்டு எழுந்து நின்று அந்த அடைத்த கம்பிகளுக்கு நடுவில் இன்னொரு 2 முன்காலையும் விட்டு அதுக்கு உணவு போடுவான் பாருங்க, அவனை கட்டி தழுவுது. தழுவுறது பெருசு இல்லை, சிரிக்குது. மனுஷனே சிரிக்க மாட்டேங்கிறான் என்று கம்பன் பாடிக்கிறான். அதை நான் அந்த டிவியில் பார்த்தேன். விலங்குகள் கூட சிரிக்கின்றன, மனிதர்கள் சிரிக்காத விலங்குகளாக போய்விட்டார்கள். அப்போ அந்த உணவு தர்றவன் மேல அதுக்கு அன்பு உண்டாகிறது. இதைத்தான் இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய சங்க இலக்கியத்தில் படிச்சீங்கன்னா ஆண்மான்
நிற்கும் பாலைவனத்தில், வெப்பம், கொடிய வெப்பம். அதனுடைய நிழல்ல பெண்மான் உறங்கும். காத்தில்ல, ஆண் புறா தன் சிறகை விசிறியாக எடுத்து பெண் புறாவுக்கு வீசும். எப்படி பாருங்க, ஒரு புலி, அந்த புலியினுடைய மனைவி கரு உயிர்த்திருக்கிறார், அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லை. ஆண் புலி என்ன பண்ணிச்சது, ஒரு பெரிய யானையை போய் அடித்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருது. அவள் 10 நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு வருது. இதையெல்லாம் விலங்குகள் அன்பு கொள்ளுகின்றன என்பதை இலக்கியத்தை தவிர சொல்வதற்கு ஆள் இல்லை. இதை படித்தா நமக்கு அன்பு உண்டாகும். அதனால தான் இலக்கியத்தை கேளுங்கள். இலக்கியம் உங்களை இளைஞராக்கும். எப்போதும் போல இளமை உடையவராக ஆக வேண்டும் என்றால் இலக்கியத்தை படியுங்கள், கேளுங்கள், மகிழுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அதைத்தான் 20 ஆண்டுகளாக இந்த மாமன்றம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆம்பளையா பெம்பளையா, அம்மாவா நாத்னாரா என்றெல்லாம் பட்டிமன்றம் போடுகிற இந்த காலத்தில் வெறும் இலக்கியத்தையே பட்டிமன்றமாக போடுகின்ற சில மன்றங்களில் இதுவும் ஒன்று. அதனால் இந்த மன்றம் அழிந்து விடவில்லை. இலக்கியத்தால் வாழுகின்ற மன்றங்களில் ஒன்று நம்முடைய முத்தமிழ் மன்றம். நீங்கள் பாருங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உட்காந்து கேட்குறாங்களே. கடைசியில் என்ன சுண்டைக்கல்லையா கொடுக்க போறீங்க? அது ஒன்றும் இல்லையே. பசியோடு உட்காந்துருக்காங்க, கேட்குறாங்க. அவங்க பசியெல்லாம் கேட்கும் பசி. இப்படிப்பட்ட நண்பர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த மாமன்றம் என்றால், இது போன்ற மன்றங்கள் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய நண்பர்களே, பட்டிமன்றம்னா எதுக்குன்னா மனசால சிலவற்றை நிச்சயப்படுத்திக் கொள்கிறது. இயக்குனர் திலகம் மதிப்புக்குரிய முத்துராமன் ஐயா என்னை பார்க்கிறார். அதாவது நான் பேசுறதை அவர் ஒத்துக்கிறார்னு அர்த்தம். எல்லா நடிகர்களும் அவர் முகத்தை பார்த்துட்டு தான் நடிப்பாங்க. பேச்சாளர்களும் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா சரியா பேசுறோமா இல்லையா அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட இயக்குனர். ஆகையினாலே அவரை பார்த்துட்டு நான் பேசுறேன். மனசால ஒன்றை நிச்சயப்படுத்துவது எப்படி என்பதை பட்டிமன்றம் கற்றுக் கொடுக்கும். இவருக்கு பேசுற கருத்து மனசால பிடிச்சதா இருக்காது, இவருக்கும் பிடிச்சதா இருக்காது, அவருக்கும் பிடிச்சதா இருக்காது. இப்பவே இந்த அணியை மாத்துங்க, அப்பவும் பேசுவாங்க. மாத்தினாலும் பேசுவாங்க, மாத்தலன்னாலும் பேசுவாங்க. ஒண்ணுக்கு தான் பேசாம இருப்பாங்க, ஒன்றும் கொடுக்கலன்னா பேசாம இருப்பாங்க. அதனால அது இல்லாமல் எதுக்கு சார் பேசணும்? அதுவும் வேணுமா இல்லையா? அதில் நிச்சயப்படுத்துவதற்கு உங்களை தயார் செய்வது பட்டிமண்டபம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். அப்போ அது சரின்னு நினைச்சான். 15 வருஷத்துக்கு முந்தி செஞ்சதை சரின்னு நினைச்சான். இப்போ யோசிக்கிறான், அவசரப்பட்டுட்டோமோ, ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்குதே. எப்போ 15 வருஷத்துக்கு பின்னால் நினைக்கிறான். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு 15 வருஷம் தேவையா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவனுக்கு தான் 15 வருஷம் தேவைப்பட்டது. ஆனால் அந்த அம்மாவுக்கு 15வது நாளே தெரிஞ்சு போச்சு. இது சரியில்லை. சரியில்லைன்னா டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே. அதுக்கு நிச்சயப்படுத்தினான். அடுத்த வீட்டை பார்த்தா அங்கேயும் ஒன்றும் சரியில்லை, எதிர்த்த வீட்டை பார்த்தா அங்கேயும் ஒன்றும் சரியில்லை. இந்த ஊர் தான் இப்படியா, சொந்த ஊரை பார்ப்போம்னு பார்த்தா அங்கேயும் ஒன்று சரியில்லை. அவர் முடிவுக்கு வந்துட்டா சரியாக இருக்கிறதெல்லாம் சரியில்லாமல் தான் இருக்கும். சரியில்லாமல் இருக்கிறதுனால இது சரியில்லைன்னு சொல்லப்படாது. சரிக்கும் சரியில்லாததுக்கு என்ன இலக்கணம்னா ரெண்டும் சொன்னா இருக்கும், அவ்வளவுதான். நம்ம சின்ன பையங்களாம் பேட்மிண்டன் பந்து அடிப்பான். வேகமாக அடித்தான்னு வைங்க, எல்லை கோட்டுக்கு வெளியில் போயிடும் பந்து. அங்கே உள்ளவன் சொல்லுவான் அவுட் அப்படிம்பான். எல்லை கோட்டுக்கு வெளியில் பந்து போனால் அவுட்டுங்கிறது சரிதானே? சரிதான். ஆனால் இப்படி தான் கிரிக்கெட்லேயும் பந்து அடிக்கிறான். எல்லை கோட்டுக்கு வெளியே போகுது, யாராவது அவுட்டுங்கிறானா? பவுண்டரிங்கிறான், 4 ரன்ஸுங்கிறான், ஒரு சொல்கிறாரு கை தட்டுறான்னு. ரொம்ப அவுட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுங்க 6ங்கிறான். அப்போ அது அங்கே சரியாக இருக்கிறது, இங்கே சரியில்லை. இங்கே சரியாக இருக்கிறது, அங்கே சரியில்லை. அப்போ சரியெல்லாம் சரியில்லை. அப்படி தானே ஒரு முடிவுக்கு வர வேண்டியது. அதனால தான் இவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும்.
அது மற்றவங்க மறுக்கும்போது தான் சரியில்லை அப்படின்னு தெரியும். வீட்டுக்கு போய் நாளைக்கு ராத்திரி 1 மணிக்கு ஒன்றுக்கு போகும்போது சண்முக வடிவேல் சொன்னது சரிதான் அப்படின்னு எப்போ வரும்? இன்னைக்கு வராது. நாளைக்கு ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு தனியாக ஒன்றுக்கு போகும்போது உங்கள் மைண்டில் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னது சரிதான். இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? நான் ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு தனியாக ஒன்றுக்கு போனேன். இப்போ தில்லானா மோகன்